டிசம்பர் 27 தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். 4 தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு வடமாநில இளைஞர் கஞ்சா போதையில கண்ட மேனிக்கு வெட்டின வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியால. சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபரையும் மருத்துவமனையில அனுபவிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த போலீசார் என்ன நடந்துச்சுங்கிறத மீடியாவுக்கு அவங்க ஷேர் பண்றாங்க. சோ அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த உயர் காவல் அதிகாரிகள் என்ன மீடியா கிட்ட சொன்னாங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அந்த 4 பசங்கள்ல 3 பேர் 20 வயசை தாண்டினவங்க, ஒருத்தர் 18 வயசு கீழே உள்ளவர். அதுல 2 பேர் திருத்தணி, 2 பேர் அரக்கோணம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் எந்த ஒரு வேலையிலயும் இங்க இல்ல. பட் 2 மாசமா இந்த மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போறதே ஒரு வேலையா வச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி திருத்தணியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதே ட்ரெயின்ல இந்த 4 பசங்களுமே பட்டாக்கத்தியோட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில போலீஸ் நாங்க இந்த மாதிரி கேட்டோம், எதுக்கு பட்டாக்கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னு கேட்டப்ப அந்த இளைஞர்கள் இல்ல எங்களுக்கும் இன்னொரு கேங்குக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைனால அவங்க எப்ப வேணாலும் எங்களை தாக்குவாங்க, அதுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க கத்தியை வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஏன் வெட்டினீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த வடமாநில இளைஞர் எங்களை ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கப்ப முறைச்சாரு, அதனாலதான் நாங்க திருத்தணியில இறக்கி அவர் கண்ட மேனிக்கு வெட்டணும் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி அவரு அதாவது பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த வாக்குமூலத்தையும் காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ண காவல்துறையினர் கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தினப்ப அதுல 2 பேருக்கு 3 பேருக்கு செங்கல்பட்டு சிறுவர் காப்பகத்துல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை பெற்றோர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அந்த வயசு 18 கீழே உள்ளதுனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்குல நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவல்துறையினர் உடனே பிடிச்சாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ரயில்வே போலீசார் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சில வழக்குகள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரெயின்ல பட்டாக்கத்தியோட ஆயுதங்கள் எடுத்து டிராவல் பண்ணதுனால அவங்களும் ஒரு சில வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ இப்ப அந்த 4 பசங்கள்ல 3 பேர் செங்கல்பட்டு சிறுவர் காப்பகத்திலையும் ஒருத்தர் வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கொலை வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.